வணக்கம். வாரம் ராசி பலன் விருச்சிகம். விருச்சிகம் ராசிக்கு செவ்வாய் நீச்ச அமைப்பிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைஞ்சிருக்காரு. பொதுவாகவே நீண்ட நாளாகவே உடல் அளவிலும் மன அளவிலும் தெளிவாக இல்லாத ஒரு அமைப்பு. அதே போல் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பங்காளிகளுக்கு இடையில் தேவையில்லாத மன வருத்தத்தில் இருந்தவர்களுக்கு, அதே போல் ஒரு நிலத்தை கொடுத்துட்டாவது இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்துட்டு அடுத்ததாக ஒரு தொழிலை தொடங்குறதோ இல்லை குடும்பத்திற்கான தேவைகளை பூர்த்தி பண்ணுறதோ, அப்படி இந்த தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணிவிட்டு ஒரு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைத்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். ஏன்னா சூரியன் பார்த்தா குருவுடன் இணைகிறாரு. சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி. உங்களுடைய 8ஆம் இடத்துல குருவுடன் இங்கே இணைகிறதுனால தொழில் அமைப்புகளும் சரி, உங்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய அமைப்புகளும் இங்கே புதன் பலமாக அமர்ந்துட்டு இருந்தாலும் கூட இங்கே சிவராஜ யோகம் சூரியனும் குருவும் இணைகிறதுனால திடீர் மாற்றங்கள் ஏற்படும். அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி பலமாக இங்கே 10ஆம் இடத்துல அமர்ந்துட்டுருக்காரு. அதனால் ஒரு சாதகமான ஒரு அமைப்பெலாம் உண்டாகும். வில்லங்கங்கள் தீரும். 8ல் சூரியன் குரு இணைவு பெற்று இங்கே புதன் பலமாக அமர்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில், ஏன்னா 2ஆம் இடத்தை 3 கிரகங்களும் பார்வை செய்கிறது. அதனால் தனவரவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. வீட்டின் சூழ்நிலை மாறும். படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. புதிதாக ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் அதை விட ஒரு நல்ல ஒரு அமைப்பில் ஒரு வாகனம் கிடைக்கக்கூடிய உயர்தரமான ஒரு அமைப்பு உண்டு. அதே போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குது. 4ல் ராகு அமர்ந்திருந்தாலும் கூட குருவின் பார்வை இருப்பதனால உடல் ஆரோக்கியம் நல்லா தான் இருக்குங்க. அதே போல் சனி 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. அது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மூதாதையரனுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நிதானமான ஒரு போக்கில் இருந்தவர்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு திருப்பம் ஏற்படும். அதாவது உங்களுடைய 5ஆம் பாவாதிபதி சூரியனுடன் இணைகிறாரு. 10 இங்கே சூரியனுடன் இணைந்து சிவராஜ யோகம் என்ற அமைப்பில் 8ஆம் இடம்ங்கிறது திடீர் மாற்றங்களை தரக்கூடிய ஒரு இடம். அதனால் புதன் இங்கே வலுத்துட்டு தான் இருக்கிறாரு. அதனால் வில்லகங்கள் தீரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இது காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். 3ஆம் அதிபதியும் இங்கே வளர்த்துருக்கிறதுனால சகோதர வகையில் வந்த வில்லகங்கள் தீர்ந்து சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான ஒரு முடிவு உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. அதன் மூலம் கடன் தீரும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். குடும்பத்துடன் சேர்ந்து விசேஷங்களில் கலந்து கொண்டக்கூடிய ஒரு அமைப்பும் நல்ல வாய்ப்புகளும் இப்போது தேடி வரும். அதே போல் 7ஆம் பாவாதிபதி தன் வீட்டிற்கு 12ல் அமர்ந்திருக்காரு. அதனால் விருச்சிகத்திற்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக அலைச்சல்களும் சில கசப்பான விஷயங்களும் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட 12ஆம் இடத்தை அவர் சுக்கிரன் தன்னுடைய வீட்டை பார்வை செய்கிறதுனால இறுதியில் ஒரு மன நிம்மதி அடையக்கூடிய ஒரு அமைப்பு. கடைசியில் உங்களுடைய பேச்சை கேட்டு அடங்கி வரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கண்டிப்பாக உண்டாகும். அதே போல் வேலை அமைப்புகளில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் உங்களுடைய தொழில் அமைப்புகளில் திடீர் திருப்பங்கள், திடீர் மாற்றங்களாம் உண்டாகும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.